ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறோம். இதை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணுன்ட்டு நான் இந்த பூ எடுத்து வச்சுருக்கேன். இது காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. இதுதான் நரம்புன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இதையும் இந்த இந்த பபுள்ஸ் மாதிரி பாருங்க, அதையும் நம்ம எடுத்துடணும். இதை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அறுத்து பொரியல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட வேலை. இதை மட்டும் எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு நம்ம ஊற்றிடலாம். தண்ணி கருப்படிக்காதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் போட்டு வச்சிட்டிங்கன்னா கருப்படிக்காது. இப்போ இதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கருப்பு அடிக்கிற பாருங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கடுகு போடக்கூடாது, காயட்டும். கடலைப்பருப்பு, சோம்பு கொஞ்சம், இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், பூவை நம்ம போட்டுடலாம். கல்லுப்பு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு தெளிச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்காங்க, அப்போதான் நல்லா வேகும். இல்லை நல்லா அடி பிடிச்சிரும். இதெல்லாம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். அப்படி ஊற்றுனோம்னா குழந்தைங்களும் சேர்ந்து நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். சரி, இப்போ நம்ம இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம உடனே கலக்கக்கூடாது. அப்படி இப்போ என்னென்னா நம்ம இதை தூக்கி நம்ம அப்படியே அது மேலே வச்சிட்டோம்னா சீக்கிரம் இதாயிரும். இந்த மாதிரி சரிங்களா? 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இது பண்ணிடலாம். நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா இப்படி கொத்தி விட்டுலாம். இப்போ பாருங்க, எக் வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக பாருங்க. அவ்வளோ.